ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களை காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஃபோனில் வந்துட்டு ரீசெண்டாக இன்ஸ்டா அல்லது யூடியூப்குள்ளே போனாவே பூண்டு மிளகு குழம்பு, பூண்டு மிளகு தொக்கு, மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்களாமா இதுக்கு பேர். ஓகே, நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வடை சட்டி எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு அட்டகாசமாக வருமா. நல்லெண்ணெய் வாங்கலை, அதனால் வந்துட்டு வீட்டில் இருக்கிற எண்ணெயவே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் கடுகும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 10-11 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15க்கு மேலே இருக்கும், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு வந்துட்டு வீட்லேயே ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா அரைச்சி ஊற்றணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். என்னென்ன ட்ரை ரோஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, சீரகம் கொஞ்சம், உண்டுன்னு மிளகு கொஞ்சோண்டு, அரிசி, வடக்கடலை பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சமாக, 4-5 துண்டு வெந்தயம், வரமல்லி அதாவது முழு மல்லி, தனியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது உளுந்து போடுவாங்களா என்னன்னு தெரியல, 4-5 உளுந்து போட்டிருந்தேன். ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டிருந்தேன். ஒரு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற புளியவும் இது கூட சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். வாசனை நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. இந்த குழம்போட டேஸ்ட் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். இதில் மிளகு காரம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருந்தோன்னா இன்னும் அட்டகாசமாக வந்திருக்கும். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். பூண்டு மிளகு குழம்பு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த குழம்பு சளிக்கு ரொம்ப நல்லதாமா. லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் வந்துட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டாங்க, நான் வெல்லம் போடவே மறந்துட்டேன். நல்லா தான் வந்துருந்துச்சு. குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டோம், இருந்தாலுமே ஓரளவுக்கு மேலே சாப்பிட முடியல. மிளகு காரம், அதுக்கப்புறம் அந்த புளி, இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறது. நானே யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செய்வேன். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வெல்லம் போட மட்டும் மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.